திஸ் இஸ் காஞ்சி சமையல். டுடே என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்திக்குன்னு சொல்ல வேணால் எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரம் வச்சுங்க. பாத்திரம் சூடானதுமே 5 ஸ்பூன் ஆயில் விட்டுங்க, இல்லை 4 ஸ்பூன் ஆயில் போதுமானது. அதில் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டுங்க. அது பொன்னிறமாக வரட்டும். அது வந்ததுமே 3 பச்சை மிளகாய் சேர்த்துங்க. அதுவும் பொரிஞ்சு வந்ததுமே கருவேப்பிலை சேர்த்துங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துங்க. இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். வதங்கி வரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா கடலை இருக்கு இல்லையா, கடலையில் கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு, கடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் சேர்த்துங்க. நாங்கள் வந்து 5 பேர், அதனால் சின்ன ஸ்பூனில் வந்து 5 சேர்த்துட்டேன். நைஸாக அரைச்சி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துங்க. அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். அதுக்குள்ளேயே இங்கே வரலாம். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அது நல்லா வதங்கினதுமே 1/2 ஸ்பூன் வந்து இல்லை 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு மஞ்சள் தூள் ரொம்ப மெயினானது. ஸோ கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி போதும். தக்காளி இல்லைனா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு தக்காளி போதுமானது. ஸோ இது நல்லா கலந்து கொடுத்துட்டு, தக்காளி வதங்கணுன்னா எப்பவுமே நான் சொல்கிற போல தான் உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து விட்டுட்டு வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிளாஸ் இல்லை 1 கிளாஸ் பெரிய கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துக்கிட்டு கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்போட டேஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்ட உப்பு வந்து பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துங்க. எனக்கு வந்து முதலே வந்து இது போட்டு பழகினதுனால எனக்கு உப்போட அளவு தெரியும். ஸோ நான் வதங்கரைச்சவே போட்டுருவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கடலையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அப்போ தான் கட்டி ஆகாது. இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு இந்த மிக்சியில் இருக்கும் இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அலசிட்டு இந்த குழம்புல ஊற்றிடலாம். ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் போதுமானதாக இருக்கும். சிம்மில் வச்சு விட்டிங்கன்னா நல்லா கொதித்து வந்துடும். கொதித்து வந்ததுமே பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இருந்தால் தூவி விட்டுட்டு இறக்கிடுங்க. இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். குக்கரில் உருளைக்கிழங்கு பட்டாணிலாம் போட்டு விசில் வச்சு அளவுக்கு வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ரொம்பவுமே சீக்கிரமாக அண்ட் டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து சப்பாத்திக்கு தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்குமே செய்யலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.